எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இந்த காட்சிகளை நேரடியில் பார்ப்போம். அப்பொழுது 2008 2011 வரைக்கும் மாநிலத்தை திமுக ஆட்சி, 2008 13 வரைக்கும் மத்தியிலே திமுக கூட்டணி ஆட்சி. மத்தியில் திமுக அங்க வைக்குது அந்த கூட்டணியில். அப்பொழுதும் மாண்பு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள், அதில் இணைத்துக் கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல, அப்பொழுதும் பொருட்படுத்தவில்லை. அப்படின்னா இவர்கள் எப்படி மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்கும் என்பதை, அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாண்பு அம்மா அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நோக்கமே 1960ஆம் ஆண்டுல உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதன் அடிப்படையில் அன்றைய மத்திய அரசு பெருவாரி பள்ளம் என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பியது. அப்போது அது கிழக்கு, அது பங்களாதேஷ், அன்றைய தினம் அது கிழக்கு பாகிஸ்தானுக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வழங்குவது. அப்போ இதை பற்றி ஜனாதிபதிகள் கருத்து கேட்டது. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. இதில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்தது. அதாவது பங்களாதேஷிலிருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்தது செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். அதே போல இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் அயல் நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, அதன்படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெற்றுத்தான் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியும் அயல் நாட்டிற்கு வழங்க முடியும். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடரப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, மீனவர்கள் மீது அக்கறை கொண்டு கச்சத்தீவை மீட்பதற்கு அனைத்து வழியிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை பயன்படுத்தாமல் தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்திற்கு அதிகாரம் வேணும், ஆட்சி அதிகாரத்தில் வேணும், அதைத்தான் பார்த்தாங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்கிட்ட மீனவர்களை பற்றி கவலைப்படவில்லை. உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தால் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே இதற்கு ஒரு முடிவு கட்டி இந்த கச்சத்தீர்வை மீட்டெடுத்திருக்கலாம். கடந்த 4 ஆண்டு காலத்தில் 54 முறை நாங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அதான் அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல. 2011 அம்மா ஒரு தீர்மானம் கொண்டாடுறாங்க, புரியுதுங்களா? அப்போ தீர்மானத்தில் தெளிவுபடுத்துறாங்க. அப்போ அழகாக அவர்கள் பேசுகின்ற பொழுது அழகாக தெரிவிக்கின்றார்கள். அதில் தான் அந்த கருத்தை நான் சொன்னேன். இன்றைக்கு மத்தியிலே 2011 அம்மா பேசுது. மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும், எத்தனை முறை கடிதம் எழுதினாலும் அதுக்கு எந்த பலனும் இல்லை. ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் பலன் இல்லை. அதுபோல அனைத்து கட்சிகளோடு கூட்டம் நடத்தினாலும் பயன் இல்லை. ஆகவேதான் இதற்கு ஒரே தீர்வு, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று அம்மாவில் உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள். இன்னைக்கு அவர் தகவல் உரிமை சட்டத்திலே தெளிவாக சொல்லிட்டார், செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கார். அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது, முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது 1974 தெரிவிக்கப்பட்டது என்று தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது ஏதோ மறைத்து பேசுகிறார்கள். சரி, அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க, அப்படியே வைத்துக் கொள்ளலாம். 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்கல்ல, அப்பத்தானே இதை நிறைவேற்ற முடியும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது எப்படி நிறைவேற்ற முடியும்? உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அக்கறை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கப்பட்டிருந்தார். 16 ஆண்டு காலம் 5 பிரதமர்கள் அந்த அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்களே, அப்புறம் கேட்டு இந்த கச்சத்தீவை மீட்டுக்கலாம்ல, ஏன் செய்யல? ஆமா, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எண்ணித்தான்
இந்த தீர்மானத்தை கொண்டாந்துருக்கிறோம். சமீபத்தில் நீங்க டெல்லி சென்ற போது இது குறித்து பேசுனீங்களான்னு முதலமைச்சர் ஏங்க நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆட்சி அதிகாரமே இருக்குது. ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நான் தெளிவுபடுத்தினேன். நாங்கள் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமாரை நேரிலேயே அழைச்சிட்டு போனோம். பாரத பெருமாள் இல்லத்திலேயே பேசணும். 1/2 மணி நேரம் பேசினார் அவர். எந்தெந்த வகையில் மீனவர் பாதிக்கப்படுறாங்க, யார் எப்போ அனுமதி கொடுத்தாங்க, அதிலிருந்து அம்மா வழக்கு போட்டதிலிருந்து எல்லாமே எடுத்து சொன்னோம். எங்களுடைய கடமை நாங்கள் சரியா செஞ்சோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருந்தா நிச்சயமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.